மக்களை இன்னைக்கு கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்குது. சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப என்ன மனநிலைமையில இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மக்களை படம் வந்து சீரியஸா சூற சம்பவமா இருக்குதுங்க. படம் வந்து இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்துட்டு வந்தேன். படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வரியில சொன்னா திரைப்படம் வந்து பிளாக் பஸ்டர் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். 13 வருஷம் இந்த முறை நம்ம ஜெயிக்கிறோம். என்னடா படம் அவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சீரியஸாவே ஆர்ஜே பாலாஜி ரொம்ப தரமா பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. விடக்கூடாது, தூக்குறேன். அதாவது கடைசி 13 வருஷத்துல சூர்யா அவர்கள் வந்து பெரிய அளவு பிளாக் பஸ்டர் கொடுக்கவே இல்லைங்க. ஆனா நல்ல திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாப்ல. ஆனா அந்த திரைப்படங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில பெருசா கவரல. ரொம்ப வித்தியாசமான கதைக்களங்கள் கூட நடிச்சிருக்கிறாரு. ஆனா மக்கள் அதை பெரிய அளவு ஏத்துக்கல. ஆனா இது வந்து சீரியஸாவே கமர்ஷியல் பேக்குங்க. அதாவது படம் வந்து ஒரு வேற லெவலான சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நீங்க இந்த படம் பார்க்க போறீங்க, உங்க ஃபேமிலியோட போறீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலியில யாராவதுக்கு இந்த சாமி வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த படத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போகாதீங்க. கருப்பு சாமி சும்மா படத்துல ருத்ர தாண்டவ மாடி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அந்த கதையை சொல்ல வரல. ஆனா வந்து இந்த திரைப்படம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வேணா நான் உங்களுக்கு சொல்றாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து மூக்குத்தி அம்மன் திரைப்படம் பார்த்திருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா நயன்தாரா ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு கேரக்டர் தான் சூர்யா அவர்கள் பண்ணிருக்காருங்க. இப்ப நான் சொன்ன ஹிண்ட்டை வச்சு இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனலா தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பயங்கரமான பீக் அடிக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படம் வந்து அதாவது வேற லெவலுக்கே எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த திரைப்படம் மிக முக்கியமா வெற்றி பெற்றதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆர்ஜே பாலாஜி தான். இந்த திரைப்படத்துக்காக 2 வருஷம் அவர் கடினமா ஒர்க் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இந்த ஸ்கிரீன் பிளே கதைகளுக்காக கண்டிப்பா வந்து ஒர்த்து தாங்க. நல்லா எழுதுனா திரைப்படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த திரைப்படம் ஒரு உதாரணம் தான். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி எந்த வகையிலுமே பாத்தீங்கன்னா லேக் அடிக்கல, போர் அடிக்கல. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதும் தெரியல, செகண்ட் ஹாஃப் போனதும் தெரியல அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. சாய் அபியங்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாய் அபியங்கரோட மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற மிஸ்டேக் என்னன்னா நல்ல பாடல்கள் இருக்குது, நல்ல லிரிக்ஸ் அதுல எழுதியிருக்கிறாங்க. ஆனா அந்த லிரிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு புரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க பிரச்சனை. லிரிக்ஸ் மட்டும் புரியவே மாட்டேது. அவரோட பாடல்கள் எல்லாமே இப்படிதான் இருக்குது. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி த்ரிஷா அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல ஒரு பெரிய ஹீரோ படங்களை நடிக்கும் போது அவங்களுக்கு எல்லாம் பெரிய அளவு வந்து ஒரு ஸ்கோப் இருக்கிற மாதிரி கேரக்டர் வந்து இது வரைக்கும் கொடுக்கல. இந்த திரைப்படத்துல வந்து த்ரிஷா அவர்களுக்கும் ஒரு ஸ்கோப் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு கேரக்டர் பத்தி நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். மலையாள நடிகர் இந்திரன் அவர்கள் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாப்புல. சீரியஸாவே பட்டாசை கிளப்பிட்டாப்புல. அவரோட கேரக்டர்ல நம்ம வந்து ஒரு சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா நஞ்ச உழுக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த கோர்ட் சீன்ல வந்து அவங்க பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாப்புல, ஒரு மாதிரி டயலாக் டெலிவரி பண்ணுவாப்புல. அதை பார்க்கும்போது அந்த சீனே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக ரிட்டனும் பண்ணியிருந்தாங்க. அந்த சீன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன் அப்படின்னு கூட சொல்லாங்க. அதே மாதிரி இந்த திரைப்படத்தோட வில்லன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி. ஃபர்ஸ்டா பார்க்கும்போது ஆர்ஜே பாலாஜி பேசாம டைரக்ட் பண்ணியிருக்கலாம். இந்த திரைப்படத்துக்கு வந்து ஏன் வில்லனா போட்டாங்க, பெரிய அளவுலாம் ஒன்றும் டிஃப்ரெண்டா இல்லையே அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் போக போக கண்டிப்பா இவரு தான்ப்பா வில்லனா இருக்கணும், இவருக்கு ஏத்த மாதிரி தான் இவரை டிசைன் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜி.கே. விஷ்ணு. நம்ம மெர்சல் திரைப்படத்துக்கு எல்லாம் பண்ணியிருந்தாரு இல்லையா. மெர்சல் திரைப்படம் எந்த அளவுக்கு ஒரு கலர்ஃபுல்லான டோன்ல இருந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த திரைப்படம் ஃபுல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குது. நிறைய மெனக்கெட்டு இருக்காங்க. சூர்யா அவர்கள் வந்து ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. விஷுவலாவே பாத்தீங்கன்னா பயங்கரமான ட்ரீட்டா தான் இருந்துச்சு இந்த திரைப்படம். அதே மாதிரி வசனங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வசனங்கள்லயும் நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. நிறைய வசனங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுல ஒரு டயலாக் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. நேர்மை அப்படிங்கிற விஷயம் கூட நம்ம வந்து அதை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அது கூட நம்மளுக்கு பழகிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மாதிரி எக்கச்சக்கமான டயலாக் இந்த படங்கள்ல இருக்குது. இந்த திரைப்படத்தோட கோர் என்னன்னு கேட்டீங்கன்னா கருப்புசாமி. அதாவது நம்ம கடவுளா கும்பிடுறோம் இல்லையா கருப்புசாமி, அவங்கள மயமா வச்சுதான் பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தையே அப்படியே பில்ட் பண்ணிருக்காங்க. அந்த சாமியை சுத்தி என்னென்னமெல்லாம் நடக்குது, அந்த சாமி அதுக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான கதைக்களமா தான் இதை உருவாக்கி இருக்கிறாங்க. கண்டிப்பா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் டிஃபரெண்டா யோசிச்சு தான் இது எழுதியிருக்கிறாப்புல. இந்த திரைப்படம் வந்து விஜய் அவர்களுக்காக எழுதப்பட்ட கதை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பாலிடிக்ஸுக்கு போனதுனால சூர்யா அவர்கள் கூப்பிட்டதாகவும் சூர்யா அவர்களுக்கு இந்த கதை சொல்லி 40 நிமிஷத்துலயே அவர் ஓகே பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் நிறைய தகவல்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம். கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல சூர்யா அவர்களை பார்க்கும்போது விஜய் அவர்களுக்காக நிறைய சீன் எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் நிறைய சீனை பார்த்தோம். ஏன் அது வந்து நம்மளுக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சூர்யா அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய சில் அவுட் ஷாட்ஸ் எல்லாம் அவர் பண்ணது கிடையாது. அவர் படங்கள் எல்லாம் மோஸ்ட்லி சில் அவுட் ஷாட்ஸ் எல்லாம் பெரிய அளவு இருக்காது. ஆனா இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் இருந்துச்சு. அதாவது சில் அவுட் ஷாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருந்துச்சு. சூர்யா அவர்களை பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பில்டப் சீன்ஸ், ஹீரோயிசம்
ஹீரோயிசம் பண்ற சீன்ஸ் எல்லாமே இந்த திரைப்படத்துல எக்கச்சக்கமா இருந்ததுனால சூர்யா அவர்கள் வந்து ரொம்ப புதுசாவே தெரிஞ்சாரு. அது மட்டும் இல்லாம ரீசென்ட் டைம்ல பாத்தீங்கன்னா மற்ற படங்களோட கனெக்டிவிட்டி எல்லாம் ஒரு திரைப்படத்துக்குள்ள வரும்போது அது வந்து ஆடியன்ஸ் வந்து ரசிக்கிற வண்ணம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல எக்கச்சக்கமான விஷயங்களை பூது விளையாண்டுருக்காங்க. அதாவது இது எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா குட் பை டக்லி திரைப்படம் வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய ஃபேன் பாய் சம்பவம் எல்லாம் உள்ள நடந்துச்சு இல்லையா. இதுல பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி ஒரு வேளை பாத்தீங்கன்னா சூர்யாவோட ஃபேனா இருந்தாருன்னா எந்த மாதிரி படம் எடுத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த திரைப்படம் இருக்குது. இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா சிங்கத்தோட ரெஃபரன்ஸ் வருது. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களோட லியோ படத்தோட ஒரு ரெஃபரன்ஸ் வருதுங்க. அதாவது லியோ படத்தோட ஒரு சீனே சொல்லலாம். அதாவது ஒரு சீனவே எடுத்து வச்சிருக்காங்க. அந்த சீன் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா அந்த சீன் தேவையா அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு. எடிட்டிங், சினிமோட்டோகிராஃபி, ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லிட்டு எல்லாருமே தன்னோட ஒர்க்கை வந்து தரமா பண்ணியிருக்காங்க. அதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. பர்சனலா பாத்தீங்கன்னா எனக்கு இந்த திரைப்படத்துல பிடிக்காத ஒரு 2 சீன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த சிங்கம் ரெஃபரன்ஸ் வர்ற சீன். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூர்யா அவர்களோட பிளேஸ் வந்து க்ளோஸ் அப்ல காட்டும் போதெல்லாம் சூர்யா அவர்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் லாங் ஷாட்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள் இல்ல, அது வேற யாரோ நடிச்சிருக்காங்க, அதை வந்து ஃபேஸை வந்து மாப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அப்பட்டமா தெரியுதுங்க. அதுக்கு படமெல்லாம் முடிச்ச உடனேவே சூர்யாவுக்கு கெட்டப் போட்டுட்டு அந்த படத்தை அந்த சீனை எடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த சீன் வந்தீங்கன்னா எனக்கு பர்சனலாவே எனக்கு பிடிக்கல, சொதப்பிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ல எல்லாம் ஏறுவாங்க, அந்த ஸ்டெப் வந்து உடஞ்சு விழுகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்ல பாத்தீங்கன்னா ரோப் கட்டினதெல்லாம் அப்படியே தெரியுது. அதாவது என்னன்னா அது ஸ்டெப் உடஞ்சு எல்லாரும் கீழே விழுவாங்க ஏறினவங்க எல்லாம். அப்போ வந்து ரோப்பை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியே பாத்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து பார்க்கும்போது ரியலாவே இல்லை. ஏன்டா இதெல்லாம் கோட்டை விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சின்ன சின்ன தப்புகள் பண்றதெல்லாம் சகஜம்தான். ஆனா எனக்கு வந்து பர்சனலா அந்த சிங்கம் சீன் பாத்தீங்கன்னா அது வந்து ஏன் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது சத்தியமா தெரியலங்க. அதே மாதிரி இந்த கருப்பன் வர்ற சீன் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அனிமேட்டடா பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ரெட் கலர் தீம் அப்படிங்கிறது படம் ஃபுல்லாவே நிறைய பக்கம் இருந்துச்சு. அதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. கமர்ஷியல் திரைப்படங்கள லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் பார்க்க கூடாதுங்க. இந்த திரைப்படத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு சில மிஸ்டேக் எல்லாம் இருக்குது. ஆனா மக்களுக்கெல்லாம் அது தெரியாது அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. கண்டிப்பா இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா எல்லா வகையிலுமே மக்களை கவர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆர்ஜே பாலாஜி நேத்து பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருந்தாப்புல படம் ரிலீஸ் ஆகல அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆயிருச்சு, அதாவது படம் வெற்றி பெற்றுருச்சு அப்படின்ட்டு தியேட்டர்ல வந்து கம்பீரமா கத்துறாப்புல. பாக்குறதுக்கு வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. பாக்குற நம்மளுக்கும் அது நம்மளோட வெற்றி மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் தாங்க வந்துச்சு. சூர்யா அவர்கள் வந்து ரொம்ப நாளா ஹிட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா வந்ததாங்க இந்த கருப்பன் அப்படிங்கிற திரைப்படம். கருப்பன் வர்றான்னு வெளிவிடு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலும் கருப்பன் தான் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்பத்த நிலைமையில. நான் மற்ற படங்களையும் பார்த்துட்டு வேணா உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன் எந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கருப்பன் திரைப்படம் சீரியஸாவே ஒர்த்தான மூவி அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரு கமர்ஷியலா தான் இந்த திரைப்படத்தை வடிவமைச்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. இந்த திரைப்படத்துக்குள்ள பாத்தீங்கன்னா சோசியல் அவேர்னஸ் ஆன நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குது. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் எந்த மாதிரி ஒரு திரைப்படம் எடுப்பாரோ அதே மாதிரி ஒரு பேட்டர்ல தான் இந்த திரைப்படம் எடுத்திருக்கிறாரு. கண்டிப்பா வந்து உங்க எல்லாத்தையுமே கவரும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. நான் கருப்பு திரைப்படம் பார்த்துட்டேன், உங்களை எத்தனை பேர் கருப்பு திரைப்படம் பார்த்துட்டீங்க, எத்தனை பேர் பார்க்க போறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ், கிரிக்கெட் நியூஸ், ஜெனரல் நியூஸ் மற்றும் பாலிடிக்ஸ் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ககு போ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க.